புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நமது மாநிலத்தின் மரம் பனைமரம் என்பது நாம் அனைவரும் அறிந்தது. இயற்கையாக பல்வேறு நன்மைகள் கொண்ட ஒவ்வொரு பனைமரங்களும் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷம். இந்நிலையில் ஒரே இடத்தில் 4000க்கும் மேற்பட்ட பனைமரங்கள் கடந்த 40 ஆண்டுகளாக வளர்க்கப்பட்டு இன்று பனைக்காடுகளாக காட்சியளிக்கும் ஆச்சரியம் நிகழ்ந்துள்ளது. அது குறித்து இந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். விழுப்புரம் மாவட்டம் மேல்மனையூர் வட்டம் செக்கடிக்குப்பம் கிராமத்தில் தான் இந்த பனங்காடு அமைஞ்சிருக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா கடந்த 40 ஆண்டுகளுக்கு முன்பு அர்ஜுனன் என்பவர் முயற்சியால் இந்த பனங்காடு இங்கே ஏற்படுத்தப்பட்டதாக இப்பகுதி மக்கள் கூறுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பனைமரத்தில் பல்வேறு நன்மைகள் இருக்குது. இந்த மேல்மலை சுற்றுவட்டார பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பனையேறி தொழிலாளிகள் இருந்தபோதும் இந்த பனைக்காட்டிலிருந்து பதநீர் உள்ளிட்ட எவ்வித பயன்பாட்டிற்கும் இந்த பனங்காடு பயன்படுத்தாமல் இயற்கை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காகவே இந்த பனங்காடு இங்கே அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இயற்கை கொடுத்த இந்த பொக்கிஷத்தை நாம் பாதுகாக்க வேண்டியது நம்ம ஒவ்வொருடைய கடமையாகவும் உள்ளது. குறிப்பாக பல்வேறு நன்மைகள் தரக்கூடிய இந்த பனைமரங்கள் செங்கல் சூளைகளுக்காகவும் ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களுக்காகவும் சமீப காலமாக அழிக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த பனங்காடு பாதுகாக்கப்பட்டு வருவது உண்மையிலேயே இந்த கிராம மக்களுக்கு நாம் பெரிய சல்யூட் அடிக்க வேண்டும் என்றுதான் கூற வேண்டும். பனைமரத்தை பாதுகாப்போம், மண் வளத்தையும் நீர் வளத்தையும் நம் பாரம்பரியத்தையும் உயர்த்துவோம்.